நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 2:4. அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஹல்லேலூயா. என் வேளை இன்னும் வரவில்லை. ஆமென். பல நேரத்தில் நாம கடைசியில் ஆண்டோட்ட கேட்கிற கேள்வியில் ஒன்று என்ன தெரியுமா? செய்வீங்களா? ஒன்று முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. நம்ம இந்த ரெண்டுல ஒரு ஆன்சர் எதிர்பார்த்து வந்து பல நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமரும்போது ஆண்டவர் முடியும்னு சொல்ல மாட்டார், முடியாதுன்னு சொல்ல மாட்டார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. இதுதான் பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு 3:11 பிரசங்கியை கொண்டு ஆண்டவர் எழுதுகிறார், அவர் சகலத்தையும் ஒவ்வொன்றுக்கு காலத்தை நியமித்தது யாரு? கர்த்தர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே தேவன் எப்படி செய்வாராம்? நேர்த்தியாய் செய்வார். அப்ப ஏன் ஆண்டவரே நாளைக்கு செய்ய வேண்டியதை ஏன் ஆண்டவர் இன்னைக்கு செய்யலைன்னா, அவர் என்ன செஞ்சாலுமே அது பெர்ஃபெக்டா இருக்கும். ஆமென் சொல்லணும். ஆமென். 102வது சங்கீதம் 13வது வசனம், நல்ல தெரிஞ்ச வசனங்கள். நான் செய்திக்குள்ள போகல, ஒரு முன்னுரையாக சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். 102:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அப்ப தேவன் தயை செய்யறதுக்கு என்ன டைமை குறிக்கிறார்? அவர் எல்லாமே அவருடைய ஸ்கெட்யூல் படிதான் செய்வார். சீயோனுக்குன்னு சொல்ல, சீயோன் என்ன? சீயோன் யாரு? சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியில சொன்னோம், நாம தான் சீயோன். 132:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் விரும்பி தெரிந்து கொண்ட சீயோன். தேவன் எப்படி தெரிந்து கொண்டாரா? அப்ப தேவன் இந்த 2 வசனங்களையும் சேர்த்து வைத்து நான் சொல்லுகிறேன், தேவன் யாரை விரும்பி தெரிந்து கொண்டாரோ அவர்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை எப்ப செய்யணுங்கிற வேளையை அவர் குறித்து வைத்திருக்கிறார். யார் வாழ்க்கையில இப்படி தேவன் வேலையை குறித்து வைத்திருக்கிறார்? யாரை தேவன் விரும்பி தெரிந்து கொண்டாரோ. விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பல நேரத்தில் ஆண்டவரே இல்லையா ஆண்டவரே கேட்கும் போது அவர் சொல்லுவார், உனக்கு தரமாட்டேன் போன்னு சொல்ல மாட்டார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1-2 வசனங்களில் 4 காரியங்களை பார்க்க முடியும். ஆதியாகமம் 21:1-2 வசனங்கள்ல 4 காரியத்தை நம்மால பார்க்க முடியும். வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார். அடுத்த வார்த்தை, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். என்ன 4 காரியம்? முதல்ல தேவன், 2வது வாக்குத்தத்தம், 3வது வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த பர்சன், 4வது தேவன் குறித்த காலம். நல்ல கவனமா கேளுங்க. தேவன், வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த நபர், தேவன் குறித்த காலம். இதுல ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா, தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது இருந்த நபர்கள் வாக்குத்தத்தம் சுதந்திரிக்கும் போதும் இருக்கிறாங்க.
Amen. Jesus. Yes. தேவன் என்றென்றைக்கும் இருப்பார். Amen. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? Amen. அவர் என்றென்றைக்கும் இருப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர். இங்கே ஆச்சரியம் அது அல்ல, இந்த வயதான ஆபிரகாமும் சாராளும் அந்த தகுந்த காலத்திலும் உயிரோடு இருக்கும்படிக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். எனவே நமக்கு பாருங்க, பல நேரத்தில் அதுதான் என் காலத்துல நடந்துடணும், இல்ல என் காலத்துல நடந்துடணும். என் காலத்துல நடத்த வேண்டியது தேவன் என் காலத்தில் நடத்துவார். அடுத்த காலத்தில் நடத்த வேண்டியதை நடத்துவார். அதுதான் தாவீது சொல்லும் போது, ஆண்டவரே நீர் எனக்கான வாக்குத்தத்தத்தை மட்டும் நீங்க எனக்கு சொல்லல, வெகு தூரத்து காலத்து செய்தியை நீங்க எனக்கு தெரியப்படுத்திட்டீங்க. அதாவது என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளை நாட்களிலும் என்ன நடக்கும் என்பதையும் தேவன் எனக்கு தெரியப்படுத்தி விட்டீர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார் தாவீது. நமக்கு தேவன் செய்கிற காரியங்கள், அந்த நாளிலே தேவன் இந்த தீபத்தை இன்னும் தேவன் அணைய விடாமல் எரிய வைப்பது நோக்கத்தில் ஒன்று அதுதான். அந்த தகுந்த காலத்தில் ஆபிரகாமும் உண்டு, சாராளும் உண்டு. அவர் சர்வ வல்லவர், அவர் இருப்பார், என்னைக்குமே இருப்பார். ஆனா ஆபிரகாம் இருப்பாரா? அது கேள்வி. சாராள் இருப்பாரா? அது கேள்வி. வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அதான் பவுல் சொல்றார், நாங்க எப்போக்கோ நெருக்கப்பட்டு நாங்கள் ஏன் ஒடுங்கி போகல தெரியுமா? நாங்கள் ஒடுங்கி போகாதது இந்த மண்பாண்டத்தினுடைய விசேஷம் அல்ல, இதற்குள்ளே அவர் வைத்திருக்கிற பொக்கிஷம். ஆமென். ஆமென். நான் வாழ்வதால் எனக்குள்ளே வாக்குத்தத்தம் வாழ்கிறது என்று அல்ல, எனக்குள்ளே இருக்கிற வாக்குத்தத்தம் ஜீவனா இருக்கிறபடியினால் என் நாசியிலே சுவாசம் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. தகுந்த காலத்தில் அப்படிதான் இருக்கு, தகுந்த காலத்திலே செய்வார். அப்போ நல்ல கவனிங்க, எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் தந்த வாக்குத்தத்தம் உண்டு, அதை சுதந்தரிக்க ஒரு காலம் உண்டு. அன்று அவர் என்னை சந்தித்து தேவன் கடாட்சமானார். அந்த 1வது வசனம், கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார்னா சந்தித்தார், விசிட் பண்ணார். ஜெகோவா விசிட்டட் சாரா, விசிட் பண்ணினார். அதை தான் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், எனக்கு ஒரு தேவன் உண்டு. எழுதுறவங்க அப்படி எழுதுவீங்க, அதுக்கு மேல ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு எழுதுவீங்க. அந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார்ல, அதை வீட்டில் போய் எழுதுங்க. ஓகே, எழுதிட்டு இந்த வார்த்தைகளை வைத்து சொல்ல, எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் தந்த வாக்குத்தத்தம் உண்டு, அதை சுதந்தரிக்க ஒரு காலம் உண்டு. அன்று அவர் என்னை வந்து சந்திப்பார். என்ன வந்து சந்தித்து எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் சுதந்தரிக்கும்படி செய்வார். அன்று அவர் என்னை சந்தித்து நான் சுதந்தரிக்கும்படி செய்வார். எனக்கு ஒரு தேவன் உண்டு. இனி அதை விசுவாச அறிக்கையா செய்வோமா? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா என் கூட? எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் தந்த வாக்குத்தத்தமும் உண்டு, அதை சுதந்தரிக்க ஒரு காலம் உண்டு. அன்று அவர் என்னை சந்தித்து சுதந்தரிக்க செய்வார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் கொடுத்த போது ஆபிரகாமும் உண்டு, சாராளும் உண்டு. வாக்குத்தத்தம் நிறைவேறும் போதும் ஆபிரகாமும் உண்டு, சாராளும் உண்டு. Thank you Father. வாக்குத்தத்தம் கொடுத்த போது பல நேரத்தில் நம்முடைய புலம்பலே இதுதான்ல, ஆண்டவர் என் காலத்தில் நடக்கும். ஆண்டவரே நல்ல கவனமா கேளுங்க, என் காலத்தில் நடக்க வேண்டியதை கர்த்தர் என் காலத்தில் நடத்துவார். அதை என் கண்கள் காணும்படி செய்வார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அப்போ நான் இங்க சொல்ல வருகிற காரியம் இதுதான், அவர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார், காலத்தை குறித்திருக்கிறார். நாம் வாக்குத்தத்தத்தை குறித்திருக்கிறவர் அதற்கு கீழே ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அறுப்புக்கென்று வாரங்களை நியமித்திருக்கிறார். தகுந்த காலம், குறித்த காலம், ஏற்ற காலம், அதின் காலம். வேதத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப எழுதி நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்றால், தேவன் சகலத்தையும் அவருடைய நாட்களிலே, ஆமென்,
யோபு 14வது அதிகாரத்திலே கேட்கிறார், எனக்கு ஒரு காலத்தை குறித்திருந்தால் நலமா இருக்குமே. உடனே 15வது அதிகாரத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்தல. ஆண்டவருடைய பொறுமையை யோபுவின் இடத்துல வெளிப்பட வைக்கிறார். ஏன் தெரியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்குன்னு ஒரு காலத்தை 42வது அதிகாரத்தில் நான் குறிச்சிருக்கிறேன். ஸோ அதுவரை நீ நடந்துதான் ஆகணும், அதுவரை நீ சகிச்சுதான் ஆகணும், அதுவரை நீ இந்த ட்ராக்ல நின்றுதான் ஆகணும். முடியாதுன்னு சொல்லி விளைகிறாத. யோபுவின் மனைவி அந்த ட்ராக்ல இருந்து விலக்க பார்த்தாங்க. இல்ல தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க, இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆபிரகாமை 25 வருடம் காத்திருக்க வைத்தார். யோசேப்பை 13 வருடம். எல்லாரையும் ஒரே போல காத்திருக்க வைக்கவில்லை, ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை குறித்திருந்தார். இஸ்ரவேலருக்கு வனாந்தரம் 40 வருஷம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வந்தபோது அவருக்கு வனாந்தரம் 40 நாட்கள். தானியேலை உபவாசிக்க வைத்தது 21 நாள், பவுலை உபவாசிக்க வைத்தது 3 நாட்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதற்கேற்ற கிருபைகளையும் அதற்கேற்ற பலனையும் தந்து தேவன் நடத்துகிறார். தேவன் குறித்ததை தேவன் குறித்த வேளையில் தான் செய்வார். இதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கான வாக்குத்தத்தத்தை குறித்திருக்கிறதை நான் அறிந்து கொள்ள துடிக்கிறேன், ஆனால் பல நேரத்தில் எனக்கான காலத்தையும் குறித்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் நான் விட்டு விடுகிறேன். இந்த யோவான் 2வது அதிகாரத்திலிருந்து ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனத்தை திருப்பி வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். நல்ல கவனிங்க. முதல் காரியம், அவரை அவசரப்படுத்தினாலும் அவர் அவருடைய வேளையில் தான் செய்வார். இங்க வந்து அவசரப்படுத்துறாங்க. என்ன அவசரப்படுத்துறாங்க? திராட்சரசம் குறைவுபட துவங்கின போதுன்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆனா அட்வான்ஸா வந்து சொல்லிட்டாங்க திராட்சரசம் இல்ல. அவசரப்படுத்துறாங்க. அடுத்த பந்தியில இல்ல, இப்போ இந்த பந்தி இன்னொரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா அவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, நாம பல காரியங்கள் அவரை அவசரப்படுத்துகிறோம், ஆனா அவர் அமைதியா இருக்கிறார். ஏன்? செய்ய முடியாததுனாலோ செய்ய மாட்டேங்கிறதுனாலயோ அல்ல, அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. நம்ம இதுலதான் சோர்ந்து போறோம். சில காரியங்கள் அவர் அவசரப்படுத்துகிறோம், நாம காலத்தை குறிக்கிறோம். இங்க மரியாள் வந்து அவசரப்படுத்துறாங்க. மரியாள்ல யார் வந்து அவசரப்படுத்தினாலும் அவர் சகலத்தையும், அவருடைய செயல் அறகுறையா இருக்காது. அவருடைய செயல் நேர்த்தியா இருக்கும். அவர் நேர்த்தியா செய்யறது அவருடைய வேலையில தான் செய்வார். அவசரப்படுத்துகிறோம்ல நம்ம பல காரியத்தை. இன்னைக்கு இப்பொழுது ரைட் நவ் சொல்லுவோம்ல ஆண்டவர்ட்ட, அமைதியா இருப்பார். அவசரப்படுத்துறோம் நிறைய காரியம். நம்ம பல நேரத்தில் ஆண்டவரை ஃபோர்ஸ் பண்றோம். ஜெபிக்கணும், கேட்கணும், கேளுங்கள், தட்டுங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு. திறக்கிறதவரை தட்டுங்கிறார். தட்டினதும் திறக்க மாட்டார், அவருடைய வேலையில திறப்பார். அதுவரை நம்ம தட்டணும். ஆனா புரிஞ்சுக்கணும், நல்ல கவனிங்க. ஒண்ணும் நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன், அது சொன்ன நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இல்லை, ஆண்டவர் ஒண்ணு முடியும்னு சொல்லுங்க, இல்லை முடியாதுன்னு சொல்லுங்க, ஒன்று தருவேன்னு சொல்லுங்க. நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் இந்த 2 இதுக்கு நடுவில் நிற்கிறனால சர்ச்சில் வரும்போது தருவாருங்கிற நம்பிக்கை, வீட்டுக்கு போகும்போது தருவாரா என்கிற கேள்வி. சில சிரிக்கிறத பார்த்தா என்னுடைய கேள்விகளை நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட வைக்கும்போது ஆண்டவர் எனக்கு தந்த பதிலை நான் அப்படியே உங்கள் மத்தியில் சொல்கிறேன். இங்கே வந்து வசனம் கேட்கும்போது நடக்கும், வீட்டுக்கு போனதும் நடக்குமா, ஏமே இங்க இருந்து கிடைக்கும், வீட்டுக்கு போனதும் கிடைக்குமா, இங்க வந்தோன்னா ஆமே, வீட்டுக்கு போன ஆமேனா இல்ல. ஹல்லேலூயா. இதுக்கு இடையில நிக்கிறோம் நம்ம. இதுக்கு இடையில இருக்கிறவங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம என்னதான் அவசரப்படுத்தினாலும் அவர் அவருடைய வேலையில தான்
செய்வார். யாக்கோபு யாபோக்காட்டின் கரையில இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆதியாகமம் 32வது அதிகாரம். யாபோக்காட்டின் கரையில இருந்து ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் முடியும் போது ஆண்டவர் எதுவுமே செய்யாம 26வது வசனத்தை வாசிங்க. 32:26. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். என்ன வார்த்தை பாருங்க, எதுவுமே சொல்லல. அவன் ஒரு ஃபுல் நைட் பிரேயர்ல ஏதாவது செய்யண்டாமால? ஏன் உண்மையிலே அங்க ஆசீர்வாதத்துக்காக துடிச்சிட்டு இருக்கிறான். யாரு? யாக்கோபு. ஆனா அங்க பிளஸ் பண்ணல. உண்மையிலே வந்து அவங்க பிளஸ் பண்றதுக்கு அவர் வரல, அங்க வந்தார் அவங்க கூட இருக்கிறதுக்கு. ஜெபம் முடியும் போது என்னை விடு நான் போறேங்கிறார். ஒரு பதிலுக்காக அல்லவா காத்திருந்தோம். ஆனாலும் கேட்கிறேன், என்னை ஆசீர்வதித்தாலே நான் உண்மை போக விடேன்னு சொல்றார். சொன்னது, உன் பெயர் என்னப்பா? யாக்கோபு. உன் பெயர் இஸ்ரவேல் சொல்லிட்டு போயிட்டார். அங்கே ஆசீர்வதித்தான் இருக்கு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா நீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா அவர் எங்கேதான் அவனை இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்தார் என்றால் ஆதியாகமம் 35வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், 9-10 வசனங்கள். யாக்கோபு பதான் அராமிலிருந்து பெத்தேலுக்கு வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். யாபோக்காட்டின் கரையில ஜெபித்த ஜெபத்துக்கான பதில் இது. ஆனா ஆண்டவர் வந்து அது அந்த டைம்ல தேவன் ஆசீர்வதிக்கிறார், அங்கே சொல்லிட்டார். ஆனா அவனுக்கு அபிஷியலா அந்த நாமம் வழங்கப்பட்டது எங்கே என்றால் பெத்தேலில். அவன் அவசரப்படுத்தினாலும் தேவன் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இங்கே வந்து கேட்கல, அவரே வந்து சொல்லுகிறார், இனி உன் பெயர். அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, தேவன் எதை எப்பொழுது செய்யணுமோ அதை அப்பொழுதுதான் செய்வார். ஆமென். பல நேரத்தில் ஆண்டவர் இரவு முழுவதும் நான் ஜெபித்தேனே, உபவாசித்தேனே, அப்படி பண்ணனே, இப்படி பண்ணனே, ஏன் ஆண்டவரே சைலண்டா இருக்கிறீங்க? சிலர் கேட்பாங்க, இன்னும் அட்வான்ஸா கேட்பாங்க, ஏன் ஆண்டவரே அமைதியா இருந்து என்ன கொல்றீங்க? ஏதாவது பேசுங்க, ஏதாவது பேசுங்க. சில பார்க்குறாங்க வீட்டுக்குள்ள பேசின வார்த்தையெல்லாம் வருது, ஏன்டவர் அமைதியா இருக்கிறீங்க? என்ன வீடு நான் போகட்டும், ஜெபம் முடிச்சிட்டு கிளம்பணும், அப்படிதான் அர்த்தம். ஆமீன் போட்டாச்சு, கிளம்பு. என்னாண்டவர் எதுவுமே பேசாம நைட்டு ஃபுல்லா நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எதுவும் பேசாம ஆண்டவர் சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆனா பெத்தேலில் கொண்டு வர்றாரு. ஆமென். என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச வார்த்தை. அப்போ வாக்குத்தத்தத்தை குறித்தவர் காலத்தையும் குறித்திருக்கிறார். காலத்தை மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு யாரை எங்க கொண்டு போகணும்னு இடத்தையும் அவர் குறித்திருக்கிறார். ஆமென். அவர் குறித்த காலத்துல, அவர் குறித்த இடத்துல யாக்கோவே நீ வந்து இருக்கணும். கழுகு தன் கூட்டை கலைத்து, இவ்வளவு நாள் இருந்த கூட்டை திடீர்னு கழுகு கலைத்து கொண்டு போகுது. எதுக்கு? பிளஸ் பண்ணதான். ஆமென். என்ன ஆண்டவரே, 20 வருஷம் இருந்துட்டு ஆண்டவரே, திடீர்னு என்ன புறப்பட வச்சுட்டு பெத்தேல்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்களே ஆண்டவர், என்ன ரீசன்? சியோனே, உனக்கு தயவு செய்யும் காலம் வந்தது, உனக்கான குறித்த நேரம் வந்தது. ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. என்னை தேவன் நடத்துகிறார், நிச்சயம் உள்ளவர்கள் ஒவ்வொருவர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரே என்னை நடத்துகிறார், கர்த்தரே என்னை கொண்டு வருகிறார்ங்கிற நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஹalleluya. அவசரப்படுத்தி கேட்டாலும் தேவன் குறித்ததை குறித்த வேளையில் தான் குறித்த இடத்துல கொண்டு வந்து செய்வார். சில நேரத்தில் அறியாது எப்படி நம்ம வந்தோம். அதை தான் யாக்கோபு சொன்ன, நான் இதை அறியாது இருந்தேன். எப்படி? என்னைக்குமே தேவ சமூகத்தில் நாம வர்றது கிடையாதுங்க. நாம வர்றதா இருந்தா நம்மால நிலைக்க முடியாதுங்க, நிலைக்க முடியாது. அதுதான் உண்மை. அது உங்க முன்னாடி பேசின ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, இது வந்து அவருடைய வீடு.
இது அவருடைய வீடு. இங்கே வந்து ஓனர் அவர் தான். ஹல்லேலூயா. மீது எல்லாமே அவருக்கு உதவி ஆட்களாயே தவிர ஓனர் வந்து ஒரே ஒருவர் தான். அவர் பேரு ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் கொடுத்த கிரயம் 5-10 அல்ல, ரத்தம், அவருடைய ஜீவன். அப்ப அவருடைய சமூகத்தில் யாரும் சும்மா வரவங்க இருப்பாங்க, ஆனா நிலைக்க முடியாது. நாட்டப்படுகிற அனுபவம் என்பது தேவன் கொண்டு வருவது. பதாம் ஆறாமில் 20 வருஷம் இருந்த யாக்கோப அங்க வச்சு கேட்கிறான், வழியில இருந்து கேட்கிறான், என்னை விடு நான் போறேன், என்னை விடு நான் போறேன். அவன் பெத்தேலில வர வச்சு அங்கே அவன் கேட்கல, அவரே வந்து வாலண்டியரா சொல்றார், இனி உன் பெயர் யாக்கோபு, இன்று முதல் நீ இஸ்ரவேல். அங்கதான் பேரிடுகிறார். அங்க வாக்கு தத்தத்தை தந்திருப்பாருங்க, ஆனா சுதந்தரிப்பதற்காக அவருடைய சமூகத்தில் அவர் கொண்டு வருவார். நீரே இதை செய்தீர், அவர் தான் செய்கிறார். நம் கடந்த வந்து பாதை என்னைக்குமே, அதாவது நம்ம தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிறோம், எல்லாருமே நினைப்போம், எல்லாருமே நன்றி உள்ளவர்கள். ஆனா நடத்துற பாதையை பல நேரத்தில் நினைக்கிறது இல்லை. எங்கிருந்தவன் நான், எப்படி என்னை நடத்துகிறார், எப்படி என்னை கொண்டு வருகிறார், அது நினைக்கும் போதுதான் தெரியும். தேவன் வந்து, அதாவது போன வாரம் நினைக்கிறேன் டெய்லி மண்ணால ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன், புல்லு முளைப்பதற்கான ஒரு இடத்தை அவர் குறிக்கிறார், அதை முளைப்பிப்பதற்கான மலையை மேலே ஆயத்தம் பண்ணுகிறார். சொல்லிவிட்டு சொன்னேன் இப்படி ஒரு வார்த்தை, புல்லுக்கே செய்வார்னா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு புல்லு எங்க முளைக்கணுங்கிற இடத்தை குறிக்கிறார். அங்கே வளர விடுவதற்கு ஏற்ற மழையை அதற்கு மேலே ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப மழை இங்க மழை பெய்யும் போது இந்த இடத்துல புல்லு முளைக்காது. அப்ப தேவன் வந்து ஒரு இடத்துல தேவன் நம்மை கொண்டு வந்து பிளஸ் பண்ண விரும்புகிறார். என்னைக்குமே நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன் ஒரு நாள், அதான் சொல்றேன் அல்லவா, இங்க மேடையில் நிக்கிற ஆட்கள் பெரிய ஆட்களும் கிடையாது, கீழே இருக்கிறவங்க சின்ன ஆட்களும் கிடையாது. இங்க பெரியவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான், நம் அனைவரையும் நடத்துகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் பெத்தேலில தான் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவருடைய சமூகத்துல தான் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவோ அவசரப்படுத்தினாலும் அவருடைய வேளையில தான் செய்வார். இரண்டாவது காரியம், ஆமென். யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஓகே. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவரை ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, அவருடைய வேலை வராமல் அவரை எவ்வளவு அவசரப்படுத்தினாலும் அவர் செய்ய மாட்டார். இரண்டாவது காரியம், அவர் வேலை வரும்போது அவர் நம்மை அவசரப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வேலை வரும்போது அவர் நம்மை அவசரப்படுத்துவார். நான் இந்த பொன்னை குறித்து பேசின செய்தி யூடியூப்ல இருக்கும், நீங்க கேட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல அதை ஆண்டவர் பேச வச்சாங்க. ஏன்னா அது எனக்கு பர்சனலாக என்னை ரொம்ப பலப்படுத்தினதுனால அதில் ஒரு வார்த்தையை சொல்லுவேன். பொன்னை குறித்து 7 காரியங்கள். முதல்ல அந்த பொன் அந்த தீயில பர்பஸாக தூக்கி போடப்பட்டது. ரெண்டாவது, அதற்கென்று குறித்த தீயில தான் அந்த பொண்ணை தூக்கி போடுவாங்க. எல்லா தீரிற இடத்துல எல்லாம் பொண்ணை தூக்கி போட மாட்டாங்க. மூன்றாவது, ஓனர் வந்து பொண்ணை தூக்கி போட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டார். அங்கே உட்காந்துருந்து அவரை அந்த பொண்ணையே ஜுவல்லரியில் எவ்வளோ கோல்டு இருந்தாலும் ஓனருடைய கண்ணு அக்கினியில் இருக்கிற பொண்ணு மேலே தான் இருக்கும். நாலாவது, பொண்ணை தூக்கி போட்டு சும்மாலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. கையில் ஒரு இடுக்கி வச்சிருப்பாங்க. இடுக்கி வச்சு அந்த பொண்ணை தாங்கி பிடிப்பாங்க. அஞ்சாவது, அந்த பொண்ணு பெர்மனண்டாகவே அக்கினியில் கிடக்காது, அதுக்குன்னு ஒரு டைம் உண்டு. ஆறாவது, அந்த பொண்ணு எவ்வளோ நேரம் கிடக்கணுமோ அவ்வளோ நேரம் இருக்கும். அந்த டைம் முடியும் போது பொண்ணு அவரை கூப்பிட்டு சொல்லாது, டைம் முடிஞ்சு என்ன தூக்குங்கன்னு. பொண்ணு தூங்கிட்டு இருந்தாலும் அந்த ஓனர் அந்த பொண்ணை தூக்கிடுவார்.
என்ன ஒரு சகோதரர் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு என்னை கூட்டிட்டு போறார் இதை பத்தி கேட்கறதுக்கு. அப்போ அவர் என்ன பின்னாடி கூட்டிட்டு போறார், அந்த அவருக்கு ஜுவல்லரி ஷாப்புக்கு பின்னாடி பேக்கில் அவர் இந்த புடமிடுற அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறார். அப்போ நான் ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கிறேன். ஓகே, எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட். அப்போ நான் கேட்டேன், இந்த பொண்ணு எவ்வளோ நேரம் தீயில கிடக்கும்? அப்போ அவர் சொன்னார், ஒரு டைம் சொன்னார், இவ்வளோ நேரம் கிடக்கும். சரி, அவ்வளோ நேரம் தாண்டியும் அதில் இருந்துட்டுனா அவர் என்ன பார்த்து சொன்னார், அப்படிலாம் இருக்க விட மாட்டோம் அப்படின்னு. ஒரு வேளை இருந்துட்டுனா இல்லை நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னாரு. இல்லை, ஒரு வேளை இருந்துட்டுனா எனக்கு அந்த ஆன்சர் வேணும். அவர் ஃபர்ஸ்ட் பிடியே கொடுக்கல, அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம், அதெல்லாம் நான் கரெக்ட் டைம் நாங்கள் அதில் பார்த்துட்டு இருக்கிறோம், அதில் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், விட மாட்டோம். இல்லை, எனக்கு விட்டா என்ன அதை சொல்லுங்க. விட்டா அவர் சொன்ன ஆன்சர், நான் எதுக்காக இந்த பொண்ணை இதில் போட்டேனோ அந்த நோக்கமே நிறைவேறாம போயிடும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். வார்த்தையை பிடிச்சிட்டேன். நமக்கு பிரசங்கம் பண்ண இது ஒன்று போதாதா? ஏமே, அவருடைய வேலை வரும்போது, அவருடைய வேலை வருவதற்கு முன்னே நீங்க என்ன அவசரப்படுத்தினாலும் அவர் சும்மா இருப்பார். அவருடைய வேலை வரும்போது நீ சும்மா இருந்தாலும் அவர் அவசரப்படுத்துவார். கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென். சிமியோன் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார், நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன சொன்னார்? கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். குறித்த வேளை வந்தபோது இவர் எங்க இருக்கிறாரு? வீட்டில் இருக்கிறாரு. தேவன் குறித்த வேளை வருகிறது, தேவன் குறித்த நேரம் வருகிறது, வீட்டில் இருக்கிறார். அதான் சொன்னேன், வேளை வரும்போது அவர் அவசரப்படுத்துவார். இப்பொழுது வாசிங்க லூக்கா 2வது அதிகாரம் 27வது வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். எப்படி வந்தானா? கரெக்டான டைம் வரும்போது பார்த்து டைம் செட் பண்ணிட்டு வந்தானா? இல்ல, ஆவியானவர் ஏவுகிறானா, ஃபோர்ஸ் பண்றார், போ போ போன்னு ஃபோர்ஸ் பண்றார். ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்தா. ஏன்னா தேவன் குறித்த டைம் வந்துட்டு, தேவன் குறித்த வேளை வந்து விட்டது. தேவனுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னை மறைத்து வைத்தது உண்மைதான், ஆனால் உனக்கானதை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. நாம மறைச்சு வைக்கிற நிறைய காரியத்தை மறந்துடுவோம். இங்கேதான் எங்கேயோ வச்சேன், கிடைக்காதுல்ல, கிடைக்காது. நிறைய காரியம் எனக்கு கிடைக்கல, அதனால சொல்றேன். எங்கேயாவது ரொம்ப ப்ரெஷியஸா எடுத்து ஒளிச்சு வைப்போம், தேவைக்கு தேடும் போது இங்க டார்ச் லைட் இருக்கும், நம்ம இங்க ஃபுல்லா தேடிட்டு இருப்போம். கரண்ட் வந்த பிறகுதான் தெரியும் இங்கே தான் இருக்கு. இங்கே தான் எங்கேயோ தேவன் மறைத்து வைப்பது உண்மை. ஆனா ஐயோ இப்படி ஒருத்தன் இருந்தானேன்னு சொல்லிட்டு மறக்க மாட்டான். வேலை வரும்போது ஆவியின் ஏவுதலினால, நான் இந்த வார்த்தையை என்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்து என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆமென். அந்நிய வல்லமை தேவ சமூகத்திலேருந்து என்னை வெளியே கொண்டு போக ஃபோர்ஸ் பண்ணோம். தேவ வல்லமை தேவ சமூகத்துக்கு உள்ளே கொண்டு வர. அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கும் நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா உங்களை அந்நிய வல்லமைக்கு அவர் விட்டு கொடுக்கல, உங்களை அந்நிய வல்லமைக்கு அவர் விட்டு கொடுக்கல. கரங்களை தட்டி ஹalleluya. உங்களை அந்நிய வல்லமைக்கு விட்டு கொடுத்திருந்தா இன்னைக்கு இங்க வர முடியாது. ஆமென், ஹalleluya. Thank you Father. அந்நிய வல்லமை வெளியே கொண்டு போக சாத்தான் யூதாசுக்குள் பிரவேசித்தது. யூதாஸ் எங்க போயிட்டான்? வெளியே போயிட்டான். அவ இன்னைக்கும் நான் தேவ சமூகத்தில் இருப்பது என்ன? எனக்கு சுகம் இருக்கிறதுனாலயா, பலம் இருக்கிறதுனாலயா, ஆரோக்கியம் இருக்கிறதுனாலயா? அவர் என்னை விட்டு கொடுக்கவில்லை, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் ஒரு அந்தரை மாமாவதரே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே,
விட்டு கொடுக்கலையே. ஷலரபக பதரா. ஆமென். பாடுவோமா? கலங்கின என்னை கண்டே, கலங்கின என்னை கண்டே, கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலை. ஆமென். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலோ ரிமாமா தனரந்தரா. ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி glory, 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 glory. ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியின் ஏவுதலினாலே அவன் தேவாலயத்துக்கு வந்தான். இருக்க விட மாட்டாருங்க. எப்பவுமே இதை நினைச்சுக்கோங்க. ஆமென். எப்பவுமே எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் பொல்லாத பிசாசானவன். அதன் அர்த்தம் என்ன? நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை, அவன் சான்ஸ் கிடைச்சா தூக்கிடணும். அவன் ஒரு வல்லமை என்னை விழத்தள்ளவும் வெளியே கொண்டு போகவும் என்னை வந்து அட்டாக் பண்ணுது. அதையும் தாண்டி நான் உள்ள இருக்கிறேன்னா ஒண்ணு தெரியும், அவர் விட்டு கொடுக்கல. ஆமென். நான் விழும்படி என்னை தள்ளினாய், நான் விழும்படி என்னை தள்ளினாய். கர்த்தரோ, சொல்லுங்க கர்த்தரோ. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க. ஆனா நீங்க சொல்லுங்க இந்த வார்த்தை. ஆனா நீங்க. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். என்னை மறந்தார், என்னை மறந்திட மாட்டார். ஓ, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பார் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பார் பெரியவர் நீரே. கைகளை உயர்த்தி இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம். இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின். ஆமென். ஆவியின் ஏவுதலினாலே என்ன அவர் தான் ஃபோர்ஸ் பண்றார் பாருங்க. அப்போ சர்ச்சுக்கு வந்தது ஏதோ வந்ததல்ல, தற்செயலாய் வந்ததல்ல, சும்மா வந்ததல்ல. சிலரை பலவீனங்கள் நடுவில் இருந்தும் கொண்டு வந்திருக்கிறார், வர முடியாத சூழ்நிலை நடுவில் இருந்து கொண்டு வந்திருக்கிறார்.
சூழ்நிலையின் வல்லமையை காட்டிலும், பலவீன வல்லமையை காட்டிலும், உனக்கு விரோதமாய் போராடுகிற எந்த வல்லமையை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். நல்ல கரங்களை தட்டி ஷகரபதரா ஏ மமதனரந்தரபா கலர். கம் ஆன், வர்ஷிப் பண்ணுங்க. ஆவியானவரே, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல மட்டும் அல்ல, இவங்க குடும்பத்தின் மேல, இவங்க உறவுகள் மேல, இவங்க செய்யற தொழில் மேல ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. கூடாரத்தின் மேல அந்நிய வல்லமைக்கு இடமில்லை, இடமில்லை. சத்துரு முனையற்று போகிற வேலை இது, சத்துரு முனையற்று போகிற வேலை இது. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி Thank you Father. வாக்குத்தத்தம் நிறைவேறின செய்தி கொஞ்சம் மாறினாலும் சில வார்த்தைகள் ஆமென் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் போட்டு அது சொல்லாம இருக்க முடியாது. வாக்குத்தத்தம் நிறைவேறின நாட்கள் சமீபமான போது பார்வோன் அவ்வளவு பேரும் கொல்ல பார்க்கிறான். மோசே தண்ணியில தூக்கி போட்டாங்க. உண்மைதான். பார்வோனின் வல்லமையோ, தண்ணீரின் வல்லமையோ, எகிப்தின் வல்லமையோ ஒரு குழந்தைய கூட ஒண்ணும் பண்ண முடியல. ஆமென். ஒரு பிஞ்சு குழந்தைய கூட ஒண்ணும் பண்ண முடியல. உன் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் வல்லமை தெரியுமா? கரங்களை தட்டி ஒரு குழந்தைய கூட ஒண்ணும் ஜீசஸ், 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 ஜீசஸ். Thank you Father. Hallelujah. Hallelujah. வாக்குத்தத்தத்தின் வல்லமை ஆவியின் ஏவுதலினாலே. ஆமென் சொல்லுங்க. வனாந்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டது உண்மை. ஆனா சோதிக்கிறதுக்காக இயேசுவை வனாந்திரத்துக்கு கொண்டு போனது பிசாசு அல்ல, ஆவியானவர். அதன் அர்த்தம் என்ன? சோதனைக்காரனாகிய பிசாசு என்னதான் சோதிச்சாலும் ஒரு முடி விழுவது கூட அவர் பெர்மிஷன் இல்லாம விடாது. தேவன் அனுமதிக்காம யோபுவையும் அவன் குடும்பத்தையும் சாத்தானால பார்க்க கூட முடியல. சில வீட்டு காம்பவுண்ட பார்த்துருக்கீங்களா? செம்ம ஹைட்டா இருக்கும், பார்க்கலாம் முடியாது. நம்ம ஊர்லயே சில இடத்துல போகும்போது சரியான ஹைட்டா இருக்கும்ல, காம்பவுண்ட்லாம் பார்க்க முடியாது. உள்ள என்ன வீடு இருக்கானே நமக்கு தெரியாது, உள்ள யார் இருக்கா தெரியாது. சில டைம் சில இடத்துல போகும், இங்கே யார் இருக்கா யாரை கேட்டாலும் தெரியாது, பார்க்கவே முடியாது. எங்க அவருடைய வேலிக்குள்ள இருக்கிறவனை, இந்த உலகத்தின் அதிபதிங்கிற பெயர் இருக்கட்டும் அவனுக்கு, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பேர் அவனுக்கு இருக்கட்டும், அவர் ஒரு மறைவுக்குள்ள வச்சுட்டாருன்னா நிழல கூட சாத்தானுக்கு பார்க்க முடியாது, பார்க்க கூட முடியாது. எனவே ஒரு தேவ பிள்ளையின் வாயில அந்நிய வல்லமையை குறித்து புகழ்ந்து பேசக்கூடாது. அவன் அதான் நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது 10-8 நிமிஷம் அவனுக்காக தான் சாட்சி சொல்றது. இப்படி வந்தேன், அவன் இப்படி வந்தான், இப்படி வந்தான். அவன் ஜாலியா சொல்லுமா, சொல்லு சொல்லு சொல்லு, என்னை பத்தி நீயாவது பேசுறியம்மா. ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர். ஆமென். சில வார்த்தைகள் ரேமாவாக ஆண்டவர் உள்ள தருவார். ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிற பிள்ளைய கூட எவ்வளவு அதிகாரம் இருக்கு. எல்லாமே நைல் நதியில முதலைகள் ஜாஸ்தியா, தண்ணீர் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. ஆனா ஒரு குழந்தைய கூட டச் பண்ண முடியல. நம்மோடு இருக்கிறவர் யார்? சிங்கம் சிம்சோன் மேல் பாய்வதற்கு முன்னே தேவ ஆவியின் வல்லமை அவனை தொட்டது. சிம்சோன் கிழிக்கப்படவில்லை, சிம்சோனுக்கு முன்னாக நின்ற வல்லமை கிழிக்கப்பட்டது. ஆமென். தேவன் நான் சொல்ல வருகிற செய்தி அல்ல, ஆனாலும் சில வார்த்தைகள் அப்படி அக்கினி போல உள்ளத்திலிருந்து பேசலைன்னா ஒரு சமாதானம் இருக்காது. ஆமென். அது சிலரோடு ஆண்டவர் பேசுவார், அந்த வார்த்தை அப்படியே பிடிச்சிடணும்.
அவர் ஆவி நேவுதலினால. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறீங்க உள்ள, எல்லாரும் ரொம்ப ஃபேவரான சூழ்நிலையில இருந்தா வந்திருக்கிறீங்களா கேட்டா இல்ல. சிலர் வீட்டுக்கு தெரியாம வந்தவங்க உண்டு. சிலர் கடைசி அந்த செகண்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸே இல்லாதவங்க உண்டு. எப்படிங்க வந்தீங்க? ஒரு வல்லமை உங்களை கொண்டு வந்தது. ஒரு வல்லமை, என்னை விழத்தள்ளும்படி பார்க்கிற வல்லமையை காட்டிலும், என்னை விலகி போகும்படி செய்ய பண்ணுகிற வல்லமையை காட்டிலும், என்னை அவர் சமூகத்தில் இழுத்து கொண்டு வந்த வல்லமை, அதுவே தேவ ஆவியானவருடைய வல்லமை. உரமா சந்தரபா கபதரா. ஹalleluya, ஆமென். ஆவியின் ஏவுதலினாலே வந்தபோது அவன் சொல்றான், உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள். அதன் அர்த்தம் என்ன? அவருடைய வேளை வரும்போது அவர் நம்மை அவசரப்படுத்துவார். சில நேரத்துல நம்ம முந்தி ஜெபிக்கிறத விட நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனாலும் நமக்குள்ள ஒரு திருப்தி வர விடாம திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண வைப்பார். இப்படிப்பட்ட சர்ச்சுக்கு போகணுங்கிற துடிப்பு அதிகமா தருவார். இன்னும் இன்னும் இருக்கணும், இன்னும் வார்த்தை கேட்கணும், இன்னும் பிரசனத்துல அந்த துடிப்பு சில நேரத்தில் அப்படி ஃபோர்ஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்தை நிறைவேற போகுது. ஆமென். வார்த்தை நிறைவேற போகிறது. அவருடைய வேளை வரும்போது அவர் நம்மளை அவசரப்படுத்துவார். அவருடைய வேளை வரும் முன்னே நாம என்ன அவசரப்படுத்தினாலும் அவர் பார்த்துட்டே இருப்பார். ஆனால் அவருடைய வேளை வரும்போது நாம சும்மா இருந்தா, எழும்பு ஜோமன் ஓடு, சர்ச்சுக்கு ஓடு, ஜோமன் எடுத்து வாசி இல்ல, அவர் அவசரப்படுத்துவார். மூணாவது காரியம், ஏன்னா அப்படியே என்ன சொல்ல, அன்புல உடைச்ச காரியம். வாசிங்க இனி யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். வேலை வரவில்லை என்று சொல்லும் போது இயேசு எங்கே இருந்தார்? அவர் வேலை வரலைன்னாலும் அவர் கூட தான் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஆமென். அவர் வேலை வரலைன்னாலும் எனக்கு நீர் உண்டு. இந்த வார்த்தை என்ன ரொம்ப அப்படியே உடைச்சிட்டு, வேலை வரலைன்னு சொல்லிட்டு சொன்ன காரியம் தான்ப்பா நிறைவேறதுக்கு நான் ஒரு வேலையை குறிச்சிருக்கிறேன். ஆனா நான் எப்போதும் உன்னோட கூட, நான் எப்போதும் உன்னோடு கூட இருப்பேன். என் வேலை வரல, கல்யாண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். உடனே என் வேலை வரலன்னு சொல்லிட்டு உட்காரல, அவர் வந்துட்டாரு, வந்து கூடவே இருக்கிறார். என் குறைய பார்க்கிறார், என் வேதனையை பார்க்கிறார். யோசேப்பு நிந்திக்கப்பட்டதை, அவமானப்படுத்தப்பட்டதை எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்க்கிறார். நான் கூடவே இருந்து பார்க்கிறான்னு சொல்றதை விட ஒரு ஸ்டெப் மேல சொல்றேன், நீ எந்த முள்ளுல மிதிச்சு நடக்கிறியோ உன் கூட என் பாதங்களும் இருக்கிறது. எனவேதான் மோசையின் இடத்துல சொல்லுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அவர்கள் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு, அவர்கள் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். 40 வருஷம் விலகி நின்ற மோசே, உனக்கு ஜனத்தினுடைய வேதனை தெரியாது, ஆனா அவங்க கூடவே இருக்கிற எனக்கு தெரியும் மோசே, அதனால போன்னு சொல்லி மோசையை ஃபோர்ஸ் பண்றார். வார்த்தை நிறைவேறாததும், அதாவது இன்னும் வார்த்தை நிறைவேறலையே, அதன் அர்த்தம் உன்னை கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிட்டு விட்டார் என்று இல்லம்மா. அவர் கூட தான் இருக்கிறார். அவர் கூட இருக்கிறதுனாலதான் நாம இருக்கிறோம். இல்லைன்னா எசேக்கியா சொல்றாரு, நான் இரவு முழுவதும் புலம்பிட்டு இருக்கிறேன், ஏன் பொழுது விடியும் போது நான் இல்லை. இப்படி எத்தனை இரவுகள் அழுது இருக்கலாம் சிலர். இனி ஒரு பொழுது விடியும் போது நான் இருக்க மாட்டேன். எத்தனை பேர் பயந்து இருக்கலாம், இனி ஒரு நாளை நான் காண்பேனா? ஹல்லேலூயா. ஜல பிரவாகத்தின் நடுவில் இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். அவரும் கூட தான் இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அவரும் கூடவே தான் இருக்கிறார். யோசேப்பு மேல பொய்யான குற்றச்சாட்டு வைத்த போதும் அவரும் கூடவே தான் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய போக்கஸ் அவருடைய வேலை வரும்போது செய்வார். அதுக்கு மேல அது வரைக்கும் இந்த தீபத்தை அணைய விட்டுறக்கூடாது. இந்த தீபத்தை அணைய விட்டுறக்கூடாது. கொண்டு போயிட்டே இருக்கணும், கொண்டு போயிட்டே இருக்கணும், கொண்டு போயிட்டே இருக்கணும். கொண்டு வந்துட்டார்ல இதுவரை.
சங்கீதம் 73:23 அதுதான் சொல்லுகிறேன், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறேன். ஆமென். வேலை வரல, ஆனா அவர் இருக்கிறார். உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழலாய். இத உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாள் கூடவே இருக்கிறார். கடல் கொந்தளிக்கும் போது இயேசு படகுல கூட தான் இருக்கிற. படகுக்குள்ள தண்ணி இல்லைங்க, படகுக்குள்ள இயேசு. நம்ம பல நேரத்தில் படகுக்குள்ள இருக்கிறவரை பார்த்து ஆச்சரியப்படுவதை விட படகுக்கு வெளியே இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். நான் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன். நம் பல நேரங்களிலே படகுக்குள்ளே இருக்கிறவரை குறித்து ஆச்சரியப்படாமல் படகுக்கு வெளியே இருக்கிறதை குறித்து அதிர்ச்சி அடைகிறோம். அவருடைய வேலை வரும்போது அவர் எழும்புவார், எல்லாவற்றையும் அதட்டுவார். இன்னைக்கு வாழ்க்கையில் இதே போல கொந்தளிப்பு அடிக்கிறதா புரிந்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் படகுக்குள்ளே அல்ல, படகுக்கு வெளியே. படகுக்குள்ளே அடித்திருக்குமானால் அடுத்த செகண்ட் போட் எங்க போயிருக்கும்? உள்ள போயிருக்கும். இன்னும் மூழ்கல. எப்படி மூழ்கும்? எல்லாவற்றையும் சமுத்திரத்தை கைக்குள்ள வச்சிருக்கிறவர் இந்த சின்ன போட்டுக்குள்ள இருக்கிறார். அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை, அதாவது சமுத்திரத்துக்கு இந்த போட் ரொம்ப சின்னது, ஆனா இந்த போட்டுக்குள்ள இருக்கிறவருக்கு அந்த சமுத்திரம் ரொம்ப சின்னது. ஆமென் சொல்லுங்க. பெரிய சமுத்திரத்துக்கு என்னதான் பெரிய போட் விட்டாலும் பெரிய சமுத்திரத்துக்கு அது சமுத்திரத்துக்கு இந்த போட்டு ரொம்ப சின்னது, ஆனா இந்த போட்டுக்குள்ள இருக்கிறவருக்கு இந்த பெரிய சமுத்திரம் ரொம்ப 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 சின்னது. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வேளை வரவில்லை என்றாலும் அவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை வயசுல என் கூட இருக்கிறீங்க? நீங்க கூட இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாளை கண் விழிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு துவங்குகிற உண்மைதான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் எதை காட்டுது தெரியுமா? அந்த வேளையில எப்படி வாக்குத்தத்தம் சொன்ன கர்த்தர் அந்த வேளையில இருந்தாரோ, அவர் சந்திக்க வரும்போது சாராளும் இருந்தாள். நான் செய்யலான்னு வந்தேன், ஆனா சாராள் இல்லைன்னு. அதான் தேவனுடைய கிருபை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. சூழ்ந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவரை எந்த பக்கம் பார்த்தாலும் உண்மை, உண்மை. எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்க அவர்கிட்ட எப்ப போனாலும் உண்மை. எந்த மனுஷன்ட்ட இதை பார்க்க முடியாதுங்க. ஒரு சைடுல அவன் உண்மையா இருப்பான், இன்னொரு சைடுல அவனால் இருக்க முடியாது. அதான் மனுஷன். அது யாரா இருந்தாலும் சரிதான். எல்லாத்துலயும் நான் உண்மையா இருப்பேன்னு யாருக்கும் சவால் விட்டு சொல்ல முடியாது, முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சத்துல, அவருக்கு தெரியும் எதுல எல்லாம் உண்மையா இருக்க முடியும். ஆனா அதுலயும் உண்மை இல்லாத இருக்கவங்க உண்டு, அது அவர் பார்த்திருப்பார், அது வேற. ஆனா நம்மளால் நீ 5ன்னா 5ல உண்மையா இரு, 2ன்னா 2ல உண்மையா இரு, 1ன்னா 1ல உண்மையா இரு. 1 கொடுத்துட்டு 5ல உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டார். நம்ம கொடுக்கப்பட்டவைகளை நம்ம உண்மையா இருக்கணும். ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர் எந்த உண்மை அவரை சூழ்ந்து இருக்கிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் உண்மை, உண்மை. அதனால அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். சொல்லிட்டாரு. என்ன ரொம்ப பாருங்க, இந்த ஒரு வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நீங்க போங்க,
நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கண்டது. இப்ப பாருங்க, ஜனங்கள் பெரிய ஒரு அக்கிரமம் செஞ்சுட்டாங்க, ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் கோவம் வந்து மோசேட்ட சொல்றாரு, மோசே நீ எல்லாரையும் கூட்டிட்டு அந்த கானானுக்கு போ, நான் தூதனை அனுப்புறேன், ஆனால் நான் வரமாட்டேன், நான் வந்து அடிச்சிருவேன். ஏன்னா வந்து தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் நான் இவங்க எங்கே போனோம், கானானுக்கு போனோம், அதனால நான் தூதனை அனுப்புகிறேன். ஏன்னா ரொம்ப பாருங்க, ஏய் என்ன கோபப்படுத்திடல, உனக்கு வாக்கு தத்துவம் கிடையாது ஒன்று, அப்படி சொல்ல வேண்டியதுதான் ஆண்டவருக்கு. சொல்லலை, மாறாக நான் தூதனை நீ போ அதை எடுத்துக்கோ. காரணம் என்ன? காரணம் இதுதான், அவர் ஆணையிட்டு சொன்னதை மாற்ற மாட்டார். நீங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா வழியில் அழிந்தவர்கள் அவரால் நடத்தப்பட்டு அழியவில்லை, அவரை விட்டு விலகி அழிந்தார்கள். கையிலிருந்து ஒருவனும் கெட்டு போக மாட்டான், கையை விட்டு நழுவுனவன் தான் கெட்டு போவான். யூதாஸ் அவர் கூட இருந்து நாசாகல, அவரை விட்டு போய் நாசானான். அதான் கேட்டின் மகனை நான் கெடுத்து விட்டேன் என்றல்ல, கேட்டின் மகன் கெட்டு போயிட்டான், அவனே கெட்டுட்டான். அவரை நம்பி யாருமே இதுவரை மோசம் போனது கிடையாது, அவரை நம்பி இதுவரை யாரும் ஏமாற்றப்பட்டது கிடையாது, அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிட்டதும் கிடையாது. வழியில் அழிஞ்சவங்கலாம் யாருன்னு பார்த்தா அந்த மேகத்துக்கு கீழே இருக்க விரும்பாதவங்க. தேவன் வாக்கு தத்துவத்தில் உறுதியா இருக்கிறார், உண்மையில உறுதியா இருக்கிறார். சொல்ற உனக்கு நீ இப்படி பண்ணல, உனக்கு எதுவும் கிடையாது. நாம இருந்தால் அப்படிதான் சொல்லுவோம், உனக்கு ஒன்றும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நேரம் பார்ப்போம், கோபப்படுத்தினா உனக்கு ஒன்றும் கிடையாது இல்லை. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டு ரொம்ப கோபப்படுத்தினா நீ சாப்பிடவே வேண்டாம். ஆண்டவர் அப்படி அல்ல. மோசே நீங்க போங்க, மோசே எப்படி இருக்கும், நான் சொல்லிட்டேன் மோசே, ஆணையிட்டு சொல்லிட்டேன். அவருடைய வார்த்தையில ஒரு விளையாட்டுக்கு கூட அவருடைய வாயிலிருந்து போய் வராது. விளையாட்டுக்கு கூட, அதாவது உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. எனவே எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வேலை வராததும் அவரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர் அங்கதான் இருக்கிறார். கல்யாண வீட்டில் சாப்பாடு குறைஞ்சிட்டுன்னா நாம இருந்தால் என்ன செய்வோம், கொண்டு போன மொய்க்கு வர கொடுக்க மாட்டோம். ஏன்னா போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிடணுமே, இதை நம்பி வீட்டிலே ஒன்றும் வைக்காம நேராக வந்துட்டு அப்படியே பாக்கெட்டில் அப்படியே போவோம். என்ன அங்கே சாப்பாடு இல்லை, அப்படியே இங்கே இருந்த கவரை தூக்கி, ஏன்னா இங்கே கவர் இருந்தால் வெளியே தெரியும், அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு சரி அப்படியே நின்று மெதுவாக அப்படியே வந்து அப்படியே போயிடும். ஒரு குறை வருதுன்னு தெரிஞ்சது, ஏசு கிறிஸ்து அப்படி போகலை, அங்கேயே இருந்துட்டார். அவர் தான் என் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அறிந்து விலகின உறவுகள் எத்தனை, திரும்பி பாருங்கள். அப்பொழுது ஒருவர் மட்டும் உங்க கையை பிடிக்காம இருந்திருந்தா, ஆமென் 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 ஆமென். ஷாலா ராகா டாரா பாலா ராந்தா ராபா காபா தாராபா. Thank you Father, thank you Father. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகரே, என்னை கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. நாலாவது காரியம், அவருடைய வேளை வருவதற்கு முன்னே 5 முதல் 8 வரை வாசியுங்கள். யோவான் 2:5 முதல் 8. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர். 8வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்பு. 7வது வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுது உண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள். அப்போ அவருடைய வேலை வருவதற்கு முன்னே அவர் கூட இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டார், மாறாக அந்த வேலைக்காக எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார்.
கூட இருந்து சும்மா இருக்கல, அவரு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை ஒழுங்குபடுத்துகிறார், நம்மை சீர்படுத்துகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன சொன்னார் தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒழுங்குபடுத்துகிறார் நம்மை. நல்ல கவனிங்க, நமக்கானதை ஆயத்தமாக்குகிறதை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அது அல்ல, முதல்ல அவர் நம்மை ஆயத்தமாக்குகிறார். நமக்கான நன்மைகள் எங்கே இருந்து வருகிறது? நன்மையான எந்த ஈவும் எங்க உண்டாகி? பரத்திலிருந்து உண்டாகி, பிதாவினிடத்திலிருந்து. அவன் நன்மையை உண்டாக்க அவர் நம்ம பக்கத்துல வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் நம்மை ஆயத்தப்படுத்துறது அங்கிருந்து ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை ஆயத்தப்படுத்த அவர் நம் பக்கத்துல வந்து அமர்கிறார். நமக்கான நன்மையெல்லாம் பரலோகத்திலே நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி, அவருடைய வாசஸ்தலத்தில் தான் எனக்கான நன்மையை வந்து அவர் உருவாக்குகிறார், அதை ஆயத்தப்படுத்துகிறார். அதை ஆயத்தப்படுத்தி என் பக்கத்தில் எதுக்கு வர்றாருன்னா என்னை ஆயத்தப்படுத்த, என் கையில் வர வேண்டியதை அவர் ஆயத்தப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ளத்தக்க என் கரங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய வேலை வருவதற்கு முன்னே எல்லாவற்றையும் அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வரார். அதான் உண்மை. மரியாள் கண்ட்ரோல்ல இருந்ததை அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வரார். காரியம் நடக்கணுமா, குறித்த வேளையில் எல்லாவற்றையும் நிறைவேறணுமா, உன் குடும்பத்தின் கண்ட்ரோல் அவர் கையில போகட்டும், உன் பிள்ளைகளுடைய கண்ட்ரோல் அவர் கையில போகட்டும், உன் எதிர்காலத்தின் கண்ட்ரோல் அவர் கையில போகட்டும். அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தார். பாருங்க, ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த பூமியை ஏன் ஒழுங்கின்மை வெறுமையமாச்சு? ஆழத்துல என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. இப்ப ஆவியான ஒரு அசைவாடி 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 அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வரார். வெளிச்சத்தை கட்டளையிட்டு இருளை அப்புறப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணுகிறார். அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வரார். அநேக தடைகள், அநேக நெருக்கங்கள், நன்மை அனுபவிக்க வேண்டிய இடத்துல தீமை அனுபவிப்பது, எஜமானாய் வாழ வேண்டிய இடத்துல அடிமையா இருப்பது, பிரயாசத்தின் பலனை காணாமல் போவது, நிறைய தடைகள், பிரதிகூலங்கள். தேவன் குறித்த வேளையில நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதற்கு முன்னாக அவர் செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். அதுக்கு தான் அவர் சொல்ற ஒழுங்குபடுத்து. அவர் கண்ட்ரோல்ல இஸ்ரவேலரை கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? சொல்றார், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் மேல தெளிக்கப்படட்டும். ரத்தம் தெளிக்கப்பட்ட அத்தனை வீட்டுக்கு முன்னாடி கர்த்தர் நின்றார். ரத்தம் தெளிக்கப்படாத வீடுகளுக்கு முன்பதாக சங்கார தூதன் என்றான். கர்த்தருடைய கண்ட்ரோல். அதான் உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். ஒழுங்குபடுத்துகிறார். அப்படி என்றால் அவருடைய வேளையில் அவர் செய்வார். அவன் சும்மா இருந்தாலும் அவர் அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார்? நம்மளை ஒழுங்குபடுத்துகிறார். அவ்வளோ விசுவாசத்தில் விசுவாச வீரன் ஆபிரகாம் 99வது வயசுல கொடுத்த வார்னிங், எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு 99 வயசு தாத்தாக்கு இவ்வளவு வார்னிங் கொடுப்பார்னா நம்மளை விட்டு வைப்பாரா? 99 வயசு கிழவன் இல்ல, 99 வயசுல கூட்டு சொன்னா ஒழுங்கா நடந்துக்கணும். அதான் அதன் அர்த்தம். தேவன் கடைசி வரை சரிப்படுத்துகிறவர். எனக்கு முன்னாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 99 வயசு பெரியவர்கிட்ட அவ்வளவு எதிர்பார்க்கிறாருன்னா இந்த வயசுல நம்ம கிட்ட எவ்வளவு எதிர்பார்ப்பார்? வேலை வரும்போது செய்வார், அதுக்கு முன்னாடி அதை சுதந்திரிக்க நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். 5வது 11வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். வேலை வருவதற்கு முன்னே ஒழுங்குபடுத்துகிறார். வேலை வந்த பிறகு யாரை ஒழுங்குபடுத்தி சுதந்திரிக்க வைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்த வைக்கிறார். மகிமைப்படுத்தி, இப்படி சொல்ல விரும்புகிறேன், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி தம்முடையவர்களை விசுவாசத்தில் இன்னும் வளர பண்ணுகிறார். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? காத்திருக்கிற ஒவ்வொருவரும்
தேவ சமூகத்தில் எழுந்து நின்று சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தும் நாட்கள் வரப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல என்னை தேவன் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேக சாட்சிகளை என் காதுகள் கேட்க பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர்களுடைய வேளை வந்தபோது அவர்களை தேவன் எப்படி நிற்க வைத்து மகிமைப்படுத்த வைத்தாரோ, என்னுடைய வேளை வரும்போது என்னையும் தேவன் நிலைநிறுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் எனக்கு கிருபை செய்வார். அது மட்டும் இந்த தீபம் அணையாமல் தேவன் பாதுகாப்பார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவருடைய வேளை இன்னும் வரவில்லை. அதை இன்னொரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அவருடைய வேளை இனிதான் வர போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை காத்திருக்கிறவர்களுக்கு இந்த பதில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேளை வரலன்னு சொல்லிட்டு அவர் வராம இருக்கல. நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் இருக்கிறேன்ப்பா. கர்த்தர் நல்லவர். அப்படி எழுந்து நிற்கலாமா? காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. இந்த பாடலை விசுவாசத்தோடு பாட போறோம். ஓகே, அவன் நடக்குமா நடக்காதா, முடியுமா, அப்படி இல்லை. இன்னைக்கு நடக்கலையா புரிஞ்சுக்கோங்க, வேலை வரல. வாக்குத்தத்தம் உண்டு, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்கள் உண்டு, அதற்கான வாக்குத்தத்தத்தின் தேவன் உண்டு, அதற்கான காலம் உண்டு. அந்த நாள் மட்டும் அவர் என்றென்றைக்கும் இருப்பார். ஆனால் அவருடையவர்களும் அந்த நாள் இருக்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்வார். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நல்ல கைகளை தட்டி, நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. Glory. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு தந்தருளும். வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். Glory. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென். நினைத்தது தடைபடாது. சந்தரலரபகபதன யாவையும் செய்யும் தேவனே. ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், Glory. மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கம். ஆமென். என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தையை ஆமென். மாறாமல் நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக சொல்லுங்க, தடை போல சத்துரு, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடைகளை உடைக்கும் நீர். ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி எனக்காக ஆயத்தம் பண்ணினதை ஏசப்பா என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் ஒவ்வொரு கண்களும் காணும்படி கிருபை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக
யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது உடரபா சந்தரபா ரிகடரா அந்தாரகடா. எனக்காக ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? தடை போல சத்துரு, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. நாய் நடந்து செல்வேன், ஆமென். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நம்புறீங்களா? அவருடைய வேலை வரும்போது இதை செய்வார், இதை செய்து முடிப்பார். அவர் உன்னோடு இருக்கிறார். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எனக்காக ஆயத்தம் இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவரே, உடைய பிள்ளைகளோடு இருந்து நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. ஆமென், ஆமென். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக செய்யும் தேவனே. Glory. செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காகவும் கேளுங்க, உன் வேலைக்காய் காத்திருக்க, உன் வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு. உடரபா சந்தரபா ரிகடரபா உடரபலரியாந்தரபா சந்தரபா ரிவிகபலரியாந்தரா உடந்தரபா ரபா கபதனரா. Hallelujah, 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 hallelujah. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. இன்னும் வேலை வரவில்லை, அவருடைய வேலை இனிதான் வரப்போகிறது. உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் காலம், குறித்த காலம், தகுந்த காலம். பிள்ளைகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கிருபைகளுக்காக, கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்நிய வல்லமைக்கு விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உன்னை நடத்துவார். வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோக்கி அவர் உன்னை தப்புவித்து தமது சிறகுகளால் உன்னை மூடி உனக்கு குறித்ததை, உனக்கு குறித்த காலத்திலே நிறைவேற்றுவா, நிறைவேற்றுவா, நிறைவேற்றுவா. Hallelujah. Shantara Bakadara. Thank you, Father. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். நன்றி ராஜா. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. காத்திருப்பே, காத்திருப்பே, கர்த்தர் சொன்ன வரையில் நான் காத்திருப்பே, காத்திருப்பே. கர்த்தர் சொல்லும் வரையில், கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்தி. அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. காத்திருக்க வேண்டிய கிருபைகளை கொடுங்கப்பா. நீ இன்னும் எவ்வளவு காலம் என்பது நீர் குறித்திருக்கிறேன். அது மட்டும் பிள்ளைகள் காத்திருக்க வேண்டிய கிருபையும், வேண்டிய பலத்தையும், வேண்டிய தைரியத்தையும், வேண்டிய நம்பிக்கையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். மனதார போதாடிய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்னைக்கு உன்னை கொண்டு வந்து உன்கிட்ட பேசி இருக்கிறார். நடக்குமாங்கிற கேள்வியோடு வந்தாயா? இதுவரை ஏன் நடக்கல தெரியுமா? இன்னும் வேலை வரல, இன்னும் வேலை வரல. உனக்கு குறித்த காலம் உண்டு, உனக்கு குறித்த வேலை உண்டு. அதுவரை காத்திரு. காத்திருக்க வேண்டிய கிருபை அவர் தருவார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, காத்திருப்பேன், காத்திருப்பேன். கர்த்தர் சொல்லும் வரையில் கர்த்தர் சொல்லும் வரையில் ஏசப்பா, நீங்க இருக்கிறீங்கப்பா. வேலை வரலனாலும் நீங்க வருவீங்க ஆண்டவரே, என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஷகமதரா, ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, காத்திருப்பேன். சீயோனுக்கு தயவு செய்யும் காலம், அதற்கான குறித்த நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நீங்க தான் பேசுனீங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துனீங்க. நீங்க என்னைக்கு குறிச்சீங்களோ அன்னைக்கு தான் நிறைவேற்றுவீங்கிறத எங்களுக்கு நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க. அதுவரை காத்திருக்க வேண்டிய கிருபையும் பொறுமையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. எங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய வார்த்தைகளில் எது எங்களால தாங்க முடியும், எது தாங்க முடியாது என்பது உமக்கு தரும். நீங்க நடத்தும் உங்க சித்தம் போல. இந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கரம் கூடவே இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவரே என் கூட தான் கதை பேசினார். அந்த ரங்கத்துல கண்ணீர் வடித்த உள்ளங்களை ஆண்டவரே, உம்முடைய வேலைக்கு பிறகு ஆண்டவரே அந்த அற்புதத்தை கண்டவர்கள் எல்லாம் சாட்சி சொல்ல வச்சீங்கப்பா, மகிமைப்படுத்த வச்சீங்க. பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து உமக்கு சாட்சியை, உமக்கு மகிமையாய் நிறுத்து ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைங்க சொல்லும் போது இந்த செய்தியை சொல்லணும். நீர் பேசுனீர், நீர் பேசுனீர். நன்றி ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்ப போகிற கிருபைகளுக்காய் நன்றி. தாழ்த்துகிறோம். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.